ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னை சோனியா காந்தியின் அனுமதியுடன் 1998ஆம் ஆண்டு வர்த்தக பெருமக்களின் உள்ளங்களை, அவர்களது சிரமங்களை, அவர்களுக்கு ஏற்பட எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை காங்கிரஸ் கட்சி சார்பாக அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அன்னை சோனியா காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளரை வைத்து எனக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவின் தலைவராக நியமித்தார்கள். நியமித்த நாளிலே இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவிற்கு பணியாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நான் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக யார் இருந்தாலும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு செயலைத்தான் இதுவரையிலும் நான் செய்து வந்திருக்கின்றேன். நியமனம் கிடைத்தவுடனேயே அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி அவரிடம் சென்று அந்த ஆணையினை கொடுத்து நாமெல்லாம் இணைந்து பணியாற்றுவோம் என்று அவர்களை அழைத்து முதலாக திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்கள் தலைமையிலே வர்த்தக காங்கிரஸின் கூட்டம் நடந்தது. வர்த்தக காங்கிரஸின் தலைமை அலுவலகத்தை டி நகரிலே அவர்தான் திறந்து வைத்தார். ஒவ்வொரு தலைவராக யார் வந்தாலும் சரி, அவர்கள் வந்த நேரத்திலெல்லாம் அவர்களோடு இணைந்து பணியாற்றினேன். நமது EVK இளங்கோவன் அவர்கள் தலைமையிலே ஈரோடிலே போராட்டம் என்று சொன்னாலும், எந்த மாநாடாக இருந்தாலும் அந்த மாநாட்டில் அவர்களுடன் இணைந்து பணியாற்றி காங்கிரஸ் கட்சியை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். 2001 மேயர் தேர்தல் காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட நேரம், தமிழ்நாடு நமது ஐயா மூப்பனார் தலைமையிலே பிரிந்தபோது காங்கிரஸ் கட்சியில் சென்னை மாநகர மேயராக போட்டியிடுவதற்கு தயக்கம் காட்டிய நேரத்தில் EVK இளங்கோவன் அவர்கள்தான் நீ தைரியமாக போட்டியிடு என்று சொல்லி என்னை மேயர் தேர்தலிலே போட்டியிட வைத்தார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் சென்னிதாலா அவர்களும் அதை வலியுறுத்தி என்னை தேர்தலிலே நிற்க வைத்தனர். 1,27,000 வாக்குதனை பெற்று அந்த காலகட்டத்தில் எனக்கு ஜனநாயக பேரவை வைத்திருந்த நமது முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் எனக்காக 13 பொதுக்கூட்டத்திலே பேசினார்கள். 1,27,000 வாக்குதனை பெற்றேன். 2002 பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தபோது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவின் சார்பாக குமரி முனையிலே இருந்து சென்னை வரை ரத யாத்திரை ஒன்று ஏற்பாடு செய்தேன். ஏறத்தாழ 5000 கிராமங்களை கடந்து சென்னை வந்தேன். சென்னைக்கு வந்த நேரத்தில் இப்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளராக இருக்கின்ற திரு ஓராஜி அவர்களும், அனில் சாஸ்திரி அவர்களும், இளங்கோவன் அவர்களும் என்னை சென்னை ராயபுரத்திலே என்னை வரவேற்று அந்த கூட்டத்தில் பேசினார்கள். ஆக 2001 மேயர் தேர்தல், 2002 பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் ரத யாத்திரை, அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்த நிகழ்ச்சியில் நான்
அந்தந்த தலைவர்களோடு நான் செயல்பட்டு இருக்கின்றேன். நமது முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையிலே பாளையங்கோட்டையிலே ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினேன். அதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற முறையில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். வள்ளியூரிலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். அதன் பிறகு ஒரு மாநாடு நடத்தினேன். அதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொருளாளர் ஹரிபிரசாத் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் ஏராளமானவர்களுக்கு உதவிகளை நாம் செய்தோம். காமராஜர் அமைச்சரவையில் இருந்த அந்த இஸ்லாம் சகோதரருக்கு பணமுடிப்பு கொடுத்தோம். ராதாபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை வைக்க வேண்டும், பஸ் நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்தி ஏறத்தாழ 5000 பேர் நாங்கள் அன்று சிறைக்கு அனுப்பப்பட்டோம். ஒவ்வொரு நிகழ்வும் காங்கிரஸ் கட்சி நன்றாக இருக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். அதற்கு மேலாக சென்னை தீவுத்திடலில் மாபெரும் மாநாடு, பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா, நமது கக்கன்ஜி அவர்களின் 100ஆண்டு விழா, இந்திய தேசிய காங்கிரஸின் சாதனை விளக்க விழா என்று முப்பெரும் விழாவாக அதை நடத்தினேன். அப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தலைவர் KV தங்கபால் இருந்தார்கள். நமது தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார்கள். நமது சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருந்த நேரத்திலே சரித்திர நாயகன் காமராஜர் என்ற புத்தகத்தை வெளியிட்டேன். அதற்கு சோ பாலகிருஷ்ணன் அவர்கள், வாசன் அவர்கள், இளங்கோவன் அவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்களெல்லாம் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை பாராட்டினார்கள். இப்படி ஒவ்வொருவரும் நான் நடத்துகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு காங்கிரஸ் வளர்ச்சிக்கு வசந்தகுமார் பாடுபடுகிறார் என்று இப்பொழுது இருக்கின்ற தலைவர் முதல் முன்னாள் தலைவர்கள் அத்தனை பேர்களும் என்னை பாராட்டியிருக்கிறார்கள். இது வசந்தகுமார் யாரிடமோ ₹1 வாங்கி அதன் மூலம் கட்சிக்காக செலவிட்டேன் என்று யாரும் என்னை விரல் நீட்டி சொல்ல முடியாது. நான் கடுமையாக உழைத்த பணத்தில் இதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். மேயர் தேர்தலில் நின்றேன். கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டேன். 2,44,244 வாக்குகளை வாங்கி அந்த வைப்பு தொகையை மீட்டது உங்கள் வசந்தகுமார் என்பதும் தெரியும். ஆக காங்கிரஸ் வளர்ச்சிக்கு என்னால் என்ன முடியுமோ அத்தனை செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். இதற்கு இடையிலே திடீரென தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS அவர்கள் என்னை அந்த பதவியிலிருந்து நீக்கியிருப்பதாக, இன்னொருவரை தலைவராக அறிவித்திருப்பதாக சொன்னார்கள். ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உத்தரவின் பேரில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் நியமனம் செய்ததை ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எப்படி நீக்க முடியும் என்பதுதான் எங்களது கேள்வி. அவர் நீக்க முடியாது, அதற்கு அதிகாரம் இல்லை என்பதைத்தான் சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு மேலாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவராக அவர் நீடிப்பார் என்று சொல்வதற்கும் அவருக்கு அதிகாரம் இல்லை. காரணம், அன்னை சோனியா காந்தியால் நாங்களெல்லாம் நியமிக்கப்பட்டோம். தனிப்பட்ட முறையில் வசந்தகுமாருக்கு ஏராளமான அவமானங்கள். ஒரு தொலைக்காட்சியை, வசந்த் தொலைக்காட்சியை அன்னை சோனியா காந்தி அவர்கள் இல்லத்திலே வைத்து நான் ஆரம்பித்து வைத்தேன். இன்றைய இந்தியன் என்ற பத்திரிகையை இலவசமாக எல்லா காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஒரு தொலைக்காட்சி வைத்திருக்கின்ற வசந்தகுமாருக்கும் அந்த தொலைக்காட்சிக்கும் எத்தனையோ முறை அவமானங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தந்தாலும் அதை நான் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனவே நீக்கம் செய்வதற்கு அதிகாரம் இல்லை. அதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னை சோனியா காந்திக்கும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நான் தெரிவித்திருக்கின்றேன். எனவே காங்கிரஸ் என்பது எனக்கு உயிர் மூச்சு.
இன்றைக்கே நாளைக்கே வசந்தகுமார் நீ அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறாய் என்று சொன்னால் வசந்தகுமார் காங்கிரஸ் தொண்டனாக காங்கிரஸில் இருப்பதே பெருமை, காங்கிரஸை வளர்ப்பதே கடமை என்ற நோக்கத்தோடு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு கட்டுப்படுகின்ற ஒரு தொண்டனாக தொடர்ந்து செயல்படுவேன். வாழ்நாள் முழுதும் காங்கிரஸிற்காகத்தான் உழைப்பேன். காங்கிரஸ் வளர்ச்சிக்கு என் பங்கு 1% இருக்கும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களை சந்தித்து என்னிடமிருந்த அந்த குறைகளை சொல்லிவிட்டேன். ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் காங்கிரஸிற்காக ஏராளமான பணங்களை செலவிடுகின்ற ஒரு வசந்தகுமாரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்குவதனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு என்ன லாபம்? ஒருவேளை வசந்தகுமாரை நீக்கிவிட்டால் காமராஜ் ஆட்சி நிச்சயமாக அமைத்து விடுவேன் என்று 100% அவர் ஒத்துக்கொண்டால் 2016 தேர்தலில் நான் தனியாக காமராஜ் ஆட்சி அமைக்கிறேன், வசந்தகுமார் நீ இங்கே தேவையில்லை என்று சொன்னால் அவர் உத்தரவை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். காரணம், காமராஜ் ஆட்சியும் காங்கிரஸ் ஆட்சியும் வர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனின் கொள்கையாக இருக்கிறது. எனவே அவர் உத்தரவு செல்லாது என்பதை உங்கள் முன்னால் சொல்வதற்காகத்தான் இங்கே நான் உங்களை எல்லாம் அழைத்தேன். வந்தமைக்கு நன்றி. கேள்வி இருந்தால் கேளுங்கள், பதமாக பதிலை சொல்லுகிறேன். காரணமே தெரியலையே. ஒரு கட்சி விரோதமாக வசந்தகுமார் செயல்பட்டார், அதனால் நான் அவரை நீக்கியிருக்கேன்னு சொல்லலாம். இல்லை, ராகுல் காந்தி மாநாட்டிற்கு அதிக ஆட்களை கொண்டு வந்தீங்க, எல்லா டெலிவிஷன்லேயும் நீங்கள் விளம்பரம் பண்ணீங்க, அதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்கலன்னு சொல்லியிருந்தா அப்படி ஏதாவது ஒரு காரணம் வச்சு நீக்கினா கூட நான் ஒத்துக்குவேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஒரு கட்சி தொண்டனை போய் பார்க்குறது, ஒரு ஊருக்கு அனுப்பினாலும் போகிற வழியிலெல்லாம் காங்கிரஸ் தொண்டனை நீ ஏன் பார்த்த, நீ காங்கிரஸ் தொண்டனை பார்க்காம இருந்திருக்கணும் நீ சொன்னால் சரி, அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. எந்த வகையில் நான் தப்பு செய்திருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம், எனக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். தப்புன்னு அவங்க சொல்லட்டு, நான் காங்கிரஸ் தொண்டனாகவே இருக்க தயார். என்னய்யா? ஆமையா சார், பர்சனல்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் எங்களுக்குள்ள என்ன சொத்து வாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் இந்த கட்சிக்காக எவ்வளவோ கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணியிருக்கேன், அவருக்கே தெரியும். ரெண்டாவது, எந்த மாநாட்டில் வந்தாலும் சரி, ஒரு வசந்தகுமார் 10 வசந்தகுமார் இருந்தால் காமராஜ் ஆட்சி அமைத்து விடலாம் என்று காமராஜ் அரங்கத்திலே சொன்னார். இதே தீவுத்திடலில் கூட்டம் வராது என்று சொன்ன நேரத்திலே இவ்வளவு கூட்டத்தை எப்படி வசந்தகுமார் கூட்டினாய் என்று சொன்னார். ஒரு கூட்டத்திலே நான் நிச்சயமாக வசந்தகுமாரை மந்திரியாக்குவேன் என்று சொன்னார். நான் ஏதாவது அவரை பற்றி குறை சொல்லியிருந்தால் அவர் என்னிடம் கேட்கலாம், வசந்தகுமார் நீ சொன்னது தப்பு, என்கிட்ட மன்னிப்புகள்னு சொல்லலாம். ஒன்றுமே சொல்லாமல் வசந்தகுமாருக்கு ஈக்குவலாக ஒரு சாதாரண பையனை கொண்டு நான் நியமிப்பேன், இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் அவர் தான் துணை நிற்பார்னா யார் வியாபாரி? தமிழகம் முழுதும் மக்களால் ஒரு தெரிந்த ஒரு வசந்தகுமார் வியாபாரிகளுக்கு துணையாக இருப்பாங்களா, சாதாரண ஆள் இருப்பாங்களா? சார், இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? வசந்தகுமாரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவு தலைவராக எடுத்ததுனால ஏதாவது லாபம் இருக்கா? ஒன்றுமே இல்லாமல் வசந்தகுமார் ஒரு தொலைக்காட்சி வச்சுருக்கேன், காங்கிரஸை தான் ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் சொல்கிறோம், அவர் பேச்சு முதல் எல்லார் பேச்சையும் போடுறேன், காங்கிரஸ் தியாகிகளின் வரலாறை போடுறேன். இது தப்பா? இல்லை சொல்லுங்கள், நீ காங்கிரஸ் சேனலாக நீங்கள் நடத்தக்கூடாது, தனியார் சேனலாக நடத்துங்கன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். கடிதமாக கொடுங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து. அதாவது இந்திய நாட்டில் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குமா? நீங்கள் போகிறீங்க ஒரு பத்திரிகை ஒரு இடத்துல போகிறீங்க, போகிற வழியில் உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்பாங்களா? நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? என்ன சார் காங்கிரஸ் எப்படி போயினா? நாங்கள் நல்லா வளர்ந்துருக்கு, இளங்கவன் எப்படி செயல்படுறாரு? நல்லா தான் செயல்படுறாரு, இருந்தாலும் கொஞ்சம் தலைவரோட அணைச்சி போனால் நல்லதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இது தப்பா? ஆமாம், போனோம். நாங்கள் 11 பேர் போனோம். அது காரணமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை சார். கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களா, ஒரு முன்னாள் நிதியமைச்சர் வராரு, ஒரு முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் குமரி அனந்தன் வராரு, முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணசாமி ஐயா வராரு, ஒரு முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு வராரு. இதுக்கு மேலே என்ன சார்? நாங்கள் என்ன பண்ணோம்? நம்ம ராகுல் காந்தியை பார்த்தோம்,
ஐயா இந்த மாதிரி நிலவரம் இருக்குது, நம்ம 2016 தேர்தல் வருது, நம்மெல்லாம் இணைந்து செயல்பட்டால் நல்லது, அதை நீங்கள் கொஞ்சம் அறிவுறுத்துங்கன்னு சொல்கிறோம். அம்மாட்டையும் அதை தான் சொல்கிறோம். இது என்ன தவறு சார்? நீங்கள் இணைந்து போகாவிட்டால் என்ன நடக்கும் அது நீங்கள் முடிவெடுங்கன்னு நாங்கள் சொன்னோம். நீக்கணுங்கிற வார்த்தையே கிடையாது. எங்களுக்கு இந்த குறை இருக்குது, நீங்கள் சரி செய்யுங்க, அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் சொன்னோம். இருக்கலாம். அதாவது வசந்தகுமார் ஏன் அதில் போய் சேர்ந்தார், அவர் இங்கே இருந்திருக்கலாமே அப்படி நினச்சிருக்கலாம். எனக்கு தெரியாது, பத்திரிகை மூலம் தான் நான் படிச்சுக்கிட்டேன், கடிதம் கிடையாது, என்கிட்ட கேள்வி கேட்கவும் இல்லை, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை. பேப்பரில் பார்த்து நான் மதுரையில் இருக்கேன், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆமாம், இல்லை இல்லை இல்லை, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அந்த பேப்பர் தரேன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அந்த செயலாளர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் தலைவராக செயல்படலாம், அந்த ஆஃபீஸ் வேறு செய்யும், கொஞ்சம் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். என்னய்யா இப்பவும் நான் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவு தலைவராக நீடிக்கிறேன். நாளைக்கே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எப்படி நியமனம் பண்ணும், அது மாதிரி வசந்தகுமார் நீ இல்லைன்னு சொன்னால் நான் விலைக்கு போக போகிறேன். சார் இது காங்கிரஸ் பிரச்சனையே இல்லை, வசந்தகுமாரை இந்த பதவியிலேருந்து நீக்கியது சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். காங்கிரஸுக்கு இது சம்மந்தம் இல்லை, இது குற்றச்சாட்டு இல்லைம்மா, அவங்க செய்த தவறை சுட்டி காட்டுறோம், அவ்வளோதான். நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, அப்படியே நீங்கள் தூக்குறதா இருந்தால் சரி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் முகில்வாசினிக்கிறார், அவர்கிட்ட கேட்டு முகில்வாசினிக்கு ஒரு கடிதம் கொடுக்கட்டு, அதை நான் ஏற்றுக்கிறேன். சார் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சில முடிவுகள் அப்படி தான் இருக்குது. நான் பேசலம்மா, எப்படி பேச முடியும்? நான் 1998 நான் அப்பாயின்ட் பண்ணதில் இருந்து அவர் கூட நிழலாக இருந்தவனா, எல்லா மாநாடும் நடத்தினவன், அவரும் எல்லா எனக்கு கூட்டத்துக்கும் வந்திருக்காரு, என்னை பற்றி 5 நிமிஷம் புகழ்ந்து தான் பேசியிருக்கிறாரு. வேணால் நீங்கள் பாருங்கள், நான் வாரந்தோறும் போடுறேன். அவர் என்னை பற்றி பேசினது மட்டும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அவர் 2வது நியமிக்கப்பட்ட போது அவர் சொன்ன வார்த்தை, இது வசந்தகுமார் என்ற முகம் என்னிடம் இருக்கிறது, என் முகம் ஈவிகே இளங்கோவனிடம் இருக்கிறது, அங்கே இருக்கிற ப்ரெஸ் பீப்புளுக்கெல்லாம் தெரியும். வசந்தகுமார் இடத்தை நான் எடுத்துக்கிட்டேன், வசந்தகுமார் எங்கே வேணாலும் உட்காரலான்னு சொன்னவர் தான் ஈவிகே இளங்கோவன். அதுக்காக நான் தலைவர் பதவியை கொடுன்னு நான் கேட்கல, அவர் தலைவராக நியமிச்சிருக்காங்க, அவர் கீழே நாங்கள் வேலை செய்கிறோம். கண்டிப்பா சார், எனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. காரணம், நான் எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம, அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, 40-50 பேருக்கு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறேன், டிரான்ஸ்ஃபராக செய்து கொடுக்குறேன், படிக்கிற குழந்தைகளுக்காக நான் டியூஷன் சென்டரை ஃப்ரீயாக வைக்கிறேன், காங்கிரஸ் தொண்டர்கள் ஃபேமிலிக்கு நான் ஒரு 50-100 பேருக்கு மாதம் பணம் அனுப்புகிறேன், அவன் காங்கிரஸில் இருந்தாங்கிறதுக்காக, அவங்க வீட்டு குழந்தைகள் படிக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன். இது தப்பா? காங்கிரஸை வளர்க்குறதுக்கு இந்த துண்டை போட்டுக்கிட்டு நான் கிட்டத்தட்ட எவ்வளவு வியாபாரம் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். நான் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் போச்சுமே காங்கிரஸ்காரனாக தானே போகிறேன், எந்த இடத்துக்கும் அது தானே போகிறேன், அப்போ காங்கிரஸுக்கு தானே அது சப்போர்ட்டாக இருக்கும். சார் பொதுவாகவே எப்போவுமே சார் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி, எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பரிந்துரை செய்யும். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் அதை சரிபார்த்து அதை அம்மா சோனியா காந்தியிடம் கொடுத்து ஒப்புதல் பெற்றவரை தான் அறிவிப்பாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சியின் சட்டத்திட்டம். நான் தொடர்பு கொள்ளலையா? இல்லை, நான் கேட்கச்சுமே ஏதாவது நமக்குள்ள ஏதாவது பர்சனலாக பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அமைதி காத்திருக்கேன். சார் அது எல்லாம் சொல்ல முடியாது, நிறைய இருக்குது, ஆனால் வெளியே சொல்ல முடியாது. ப்ரெஸ்ஸில் சொன்னால் வெளியே வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க 11 பேர் கூட சேர்ந்து காங்கிரஸ் கமிட்டியில போய் அவர் மீது புகார் கொடுத்தீங்க. அதாவது தங்கபாலு சார் எப்படி சொன்னாரோ எனக்கு தெரியாது. நாங்கள் அங்கே போய் அவரை நீக்குங்கன்னு யாருமோ சிதம்பரமோ நாங்களோ யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. குறைய நிவர்த்தி பண்ணுங்கன்னு தான் சொன்னோம். என்னய்யா சார், வசந்தகுமார் அதிகமாக வேலை செய்கிறான், வசந்தகுமார்கிட்ட அதிகமாக காங்கிரஸ் தொண்டர்கள் பழகுறாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு கொடி ஏற்றிட்டு காங்கிரஸ் தொண்டர் வீட்டுக்கு போகிறேன், பேசுகிறேன், எல்லா காங்கிரஸ்காரனும் என்கிட்ட வாரானுங்கிறது தான் நான் செய்த தப்பு.
நட்பு இருக்கு சார். அதாவது நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறவங்க யார் எதை சொன்னாலும் கவனமாக கேட்டுட்டு அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கணும். தர்மபுரிக்கு என்ன இன்சார்ஜாக போடுறாங்க சார். நீங்கள் அந்த மாவட்டத்தை பார்த்துட்டு வாங்கண்ணே, கிருஷ்ணகிரிக்கும் தர்மபுரிக்கும். நான் சென்னையிலேருந்து கிளம்பச்சுமே 5-6 வண்டியை எடுத்துகிட்டு ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை போட்டுட்டு போகிற வழியெல்லாம் எங்கெங்கே காங்கிரஸ்காரங்க இருக்காங்களோ, காமராஜ் சிலை இருக்கோ அல்லது காந்தி சிலை இருக்கோ, அவங்களுக்கு மாலை அணிவித்துட்டு அங்கே உள்ள கட்சிக்காரங்கள்ட்ட பேசிட்டு நான் தர்மபுரி போகிறேன். வர்ற அப்படி இல்லைம்மா, வெஞ்சன்ஸ் இருந்தாலும் எப்படி 11 பேர்கிட்ட எப்படிமா பண்ண முடியும்? ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் கீழே இருக்காங்கன்னா புரியலம்மா, எப்படிமா? அவருக்கு தெரிய முடியாது, அதாவது அவருக்கு எதிரியா இருக்கிற ஆளுல அது சொல்ல முடியாது. பட் ஏதோ ஒரு காரணத்தை மனசில் வச்சு பண்ணுறாங்க. அந்த காரணம் எனக்கு தெரியல. அவங்க பழி வாங்குற அளவுக்கு குமரி அனந்தன் 83 வயசு, அவரை பழி வாங்க முடியுமா? அவரால் நியமிக்கப்பட்டவர் தான் இளங்கோவன், எப்படி பழி வாங்க முடியும் சார்? நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க வேண்டாங்கிறதுல அவங்க முடிவு சார். எங்கள் குறைய சார் அது எங்களுக்கு தெரியாது சார். அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் அங்கே போய் பார்த்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோனியா காந்தி அம்மாவை மீட் பண்ணால் ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது 2 பேருக்கு தான் தெரியும். நான் இதுவரையிலையும் பேசலை. ஆனால் மேடம் சோனியா காந்திக்கும் இளம் தலைவர் ராகுல் காந்திக்கும் நமது முகுல் வாசினிக்கும் அவ்வளோ நான் மெயில் மூலம் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். எல்லாரும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நேரில் இன்னும் சந்திக்க போகிற முடிவு எடுக்கல, முடிஞ்சா போகணும். இன்னும் வரல, நேற்று தானே அனுப்பிச்சிருக்கேன் ஐயா. ஆமாம், இல்லையா அவங்க பத்திரிகை கொடுக்கல, எல்லாரும் என்கிட்ட பேசியிருக்காங்க. இல்லை அவங்க பத்திரிகையை சொல்ல மாட்டாங்க சார். நான் ஏற்கனவே 11 பேரும் அங்கே நாங்கள் பத்திரிகையை சந்திக்காமல் தான் அங்கே போனோம் எங்கள் டெல்லிக்கு. அதே மாதிரி டெல்லியில் சொல்லுவாங்க மேடத்திட்ட. எல்லா 11 பேருக்கு சப்போர்ட்டும் எனக்கு இருக்குது சார். செயல்பாடு மாற்றினா போகிறோம் சார். அவர் எல்லாரையும் அணைச்சி போனால் போகிறோம். முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள், முன்னாள் ஆஃபீஸ் பேரஸு, எல்லா விங்கு எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி செய்யலாமா, இந்த ஒரு கன்சல்ட் பண்ணால் போகிறோம். வேறு ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் சார். காங்கிரஸுக்காக தானே நாங்கள் இருக்கோம், இல்லை தனியாக கட்சி வச்சுருக்கோமா? வசகுமார் அன்றைய பிறந்த நாளையிலேருந்தே காங்கிரஸ்காரன் தான். என் பிரதர் குமரி அனந்தன் கட்சி ஆரம்பித்த போகிறதுல போகாத ஒரு நபர் தான். தமாக பிரிஞ்ச பிறகு கூட போகாத வசகுமார் கடைசி வரையிலையும் காங்கிரஸில் இருக்கிற ஒரு தொண்டன், அவ்வளோதான் சார். இப்போ தொடர்ந்து காங்கிரஸ்ல கார்த்தி சிதம்பரம் காமராஜருக்கு விமர்சனம் பேசும்பொழுது அவர் நீக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இதை நீக்கிறதுக்கு அதிகாரம் ஈவிகேசில உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இப்ப நீங்க தருமபுரிக்கு இன்சார்ஜ் கொடுக்கும் போது சென்னையில இருந்து தொடர்ந்து நீங்க கொடியையும் உங்களுடைய அந்த ஒரு செல்வாக்கை டெவலப் பண்ணுறதுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி தவறு தானே அது? அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பார்க்குறது. சரி, நான் ஒன்றே சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிறீங்க, உங்கள் ஊர் ஒரு கிராமத்தில் இருக்குன்னு வைங்களேன். நாகர்கோவிலில் இறங்குறீங்க, இறங்கி அடுத்த பஸ்ஸில் ஏறி உங்கள் ஊருக்கு போனோம். பஸ் ஸ்டாண்டில் உங்கள் ஊருக்காரங்க 10 பேர் நின்னா பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? ஏன் பேச மாட்டீங்க? பேசணும்ல. அப்போ பேசுகிறதே தவறுன்னா ஏன் சார்? கட்சி வளர்ச்சிக்காக இங்கேருந்து தர்மபுரி போகிற வழியெல்லாம் எல்லா காங்கிரஸ் சிலைக்கும் மாலை போட்டு காங்கிரஸுக்காரனை சந்திச்சுட்டு போகிறதுல இந்த காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நஷ்டம்? ஏதாவது நஷ்டம் இருக்கா சொல்லுங்கள். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ணை மூடிட்டு கரெக்டாக காருக்குள்ளே ஏறி படுத்துக்கிறேன். அந்த தர்மபுரியில் போய் இறங்குறேன், அங்கே பார்க்குறேன், திருப்பி கண்ணை மூடிட்டு படுத்துக்கிறேன், சென்னைக்கு வந்துடும். வரலாம்ல. தொடர்ந்து மக்கள் இந்த சந்திப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த 11 பேரை கூட்டிட்டு கொண்டு போயிட்டு நீங்க தலைவரா ஆகும்னு சொல்லிதான் பிரதிபலிச்சமா தகவல் வருது. இல்லை, அந்த எண்ணமே கிடையாது எங்களுக்கு. என்னன்னா எல்லாரையும் அணைச்சி போகிற யார் தலைவராக வந்தாலும் சரி நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். இதே இளங்கோவன் சார் தொடர்ந்து வாங்க, இந்த 11 பேர் வாங்க, எல்லோரும் வாங்க, நம்ம உட்காந்து பேசுவோம்னு சொல்லி கூப்பிட்டு அழைச்சி பேசி ஒரு சமாதானமானாலும் நாங்கள் வேலை செய்ய தயார். எல்லாரும் தான் வரணும், யார் வேணாலும் வரலாம் சார். காங்கிரஸை கட்சியை விட்டு போகாமல் கட்சியில் இருக்கிறவங்க, காமராஜ் தொண்டை, சோனியா காந்தி தொண்டை, ராகுல் காந்தி தொண்டை, யார் வேணாலும் வரட்டும் சார். அவங்களுக்கு சலிட்டு அடிச்சுட்டு நான் வேலை செய்ய தயார். இதே ஞானதேசிகன் இருக்கும் பொழுதே சில கூட்டங்கள் அவர் சரியா நடத்தல, பிரிவினைகள் நிறைய இருக்குன்ற ஒரே காரணத்தினால்தான் ஈவிகே இளங்கோவனை கொண்டு வரணும்னு நினைச்சீங்க. அன்னைக்கு எல்லாருமே ஆதரிச்சிங்க. இப்போ இந்த அளவு பிளவு வரதுக்கு காரணம் இது பிளவே இல்லை சார். நாங்கள் அவர்கிட்ட இருக்கிற குறைய சுட்டி காட்டுறோம். இதில் பிளவு இல்லை. ஒரு சாதாரண வசகுமார் காமராஜ் தொண்டனை நீக்கினதுக்கு கேட்காம ஏன் நீக்கினீங்க? அது உங்ககிட்ட என்ன அதிகாரம் இருக்குன்னு தான் கேட்குறோம் நாங்கள். இது உங்களுக்கு மட்டும்
இதுக்கு முன்னாடியே கார்த்திக் சிதம்பரத்துக்கு இது வந்து எதிரொலிச்சது, இப்போ உங்களுக்கு எதிரொலிச்சிருக்கு. இனிமேல் யார் யாருக்கு எதிரொலிக்க போகுதுன்றது இனிமேல் தான் தெரிய வரும். இல்லைங்களா? அது வந்து பிளவு தானே ஆக்சுவலா? பிளவு இல்லை சார். அவர் இனிமேல் அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறத அறிவுறுத்துறோம், அவ்வளோதான். நீங்கள் ஒரு தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு பதவி. அந்த பதவியில் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் அத்தனை பேர்களும், இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ், வர்த்தக காங்கிரஸ், எல்லா காங்கிரஸையும் அணைச்சி இந்த காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்ற கடமையைத்தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஈவிகே சிலங்கோவனுக்கு கொடுத்துருக்கு. இது தனிப்பட்ட கட்சி இல்லை. ஒரு திமுகன்னா கலைஞர் முடிவு எடுக்கலாம், ஒரு அதிமுகன்னா ஜெயலலிதா முடிவு எடுக்கலாம், ஒரு விஜயகாந்த் கட்சியாக இருந்தால் விஜயகாந்த் எடுக்கலாம், கே கிருஷ்ணசாமின்னா அவர் எடுக்கலாம், திருமாவளவனா அவர் முடிவு எடுக்கலாம். அது அவங்க கட்சி. இது அப்படி இல்லை. இது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அதுக்கு ஒரு தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் தான் ஒரு மாநில தலைவர் இயங்க முடியும். அதாவது சார், ஒரு முன்னாள் தலைவராக இருந்தால் ஒரு 83 வயசு குமரியனந்தன் வந்தார்னா அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் ஒரு 2 சின்ன பையன் வேறு முன்னாடி விட்டுட்டு நீங்களாம் பூ போடுங்க, குமரியனந்தன் பின்னாடி போடட்டு, இல்லை குமரியனந்தன் இருந்தால் பரவாயில்லை நீங்களே போடுங்க, அப்போ அது மன வருத்தம் தானே வரும். 100%. சார், யார் வந்தாலும் முதல்ல ஒரு கருத்து இருக்கணும் தான். நான் தான் முதலமைச்சர்னு நினைக்கக்கூடாது. காமராஜ் ஆட்சி வந்துடும் நான் தான் முதலமைச்சர்னு நினைக்கக்கூடாது. 49 வருஷமாக நம்ம காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ் சப்போர்ட்டடையோ இல்லை காங்கிரஸோ ஆட்சிக்கு வந்தால் சந்தோஷம். ஏங்கி கிடக்கிற காங்கிரஸ் தொண்டனுக்கு சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனநிலையோடு உடைய ஒரு தலைவர் வந்து எல்லாரும் அணைச்சி போனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் கூட்டு. நாங்கள் இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவு எடுக்கும். நாளைக்கு அதிமுகவோட கூட்டணி சொன்னால் அங்கே போவோம், திமுகவோட கூட்டணினா அங்கே போவோம். எங்கள் கூட்டணி சொல்கிறாங்களோ நாங்கள் அங்கே போயிடுவோம். இது பாதிப்பு ஒன்று ஏற்படுத்தாது சார். காங்கிரஸ்காரனா தான் இருப்பான். மன வருத்தத்தை கொஞ்சம் வெளியே கொட்டுவான், அவ்வளோதான். காங்கிரஸ்காரன் என்றைக்கும் சுட்டு போட்டாலும் 48 வருஷமாக காங்கிரஸில் இருக்கானாலே அது பெரிய தியாகம் தானே. இதுக்கெல்லாம் காங்கிரஸ்காரன் மயங்க மாட்டான், ஆனால் எதிர்ப்பை காட்டுவான். சார், இளங்கோவன் அவரோட எதிர் அணியினரை நீக்கிட்டு அவரோட ஆதரவாளர்களை பதவிக்கு கொண்டு வர நினைக்கிறீங்களா? அது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். 48 வருஷமா இருக்கிற நீங்க தான் சார் அதை சொல்லணும். சார், 48 வருஷமாக இருக்கிற காங்கிரஸ்காரன் இந்த கட்சியை வச்சு ஒரு பைசாவுக்கு கூட பலனடைந்தவன் இல்லை. காங்கிரஸ் எம்எல்ஏயாக நின்று அதில் ஜெயித்தேன். மாதந்தோறும் 12,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அதை நான் டியூஷன் சென்டர் வச்சு ஏழைகளுக்கு அந்த பணத்தை அதோட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி போட்டு நான் செலவு பண்ணுறேன். ₹1 கூட எந்த செலவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு வவுச்சர் போடுறதோ அங்கே போய் பணம் வாங்குறதோ எனக்கு பழக்கம் இல்லை. யார் கூட கூப்பிட்டாலும் சரி என் சொந்த பணத்தில் தான் போவேனே தவிர யார்கிட்டையும் ₹1 வாங்குறதில்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலையும் வாங்குறதில்ல. இவ்வளவு மாநாடு நடத்தியிருக்கேன். தீவுத்திடலில் காமராஜ் வீட்டையே எரெக்ட் பண்ணேங்க. கக்கன்ஜிக்கு செலவு வச்சேன், காமராஜருக்கு வச்சேன், அன்னை சோனியா காந்தி கட் அவுட் பெருசாக வச்சேன். ₹1 கூட யார்ட்டையும் செலவு பண்ணல, வாங்கலைண்ணா. அதனால் என் பணத்தில், கடுமையாக உழைச்ச பணத்தில் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ காங்கிரஸ்ல அதிகமா பேசப்படுற வார்த்தை சகிப்புத்தன்மை. கண்டிப்பா இல்லையா? இளங்கோவனுக்கு உங்க பேர்ல உள்ள செல்வாக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொன்ன சரியா? அது நீங்க தான் எழுதிக்கணும். இல்லை இல்லை, அது நான் சொல்ல முடியாது. ஏன் குறைய சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் அது எப்படி எழுதணுமோ எழுதுங்க. இல்லை, மனநிலை உள்ளவர்கள் எல்லோரையும் மனைத்து செல்லக்கூடியவர்கள் அடுத்த தலைவராக வரணும்னு அப்படி இல்லை. எல்லோரும் அப்படி வரணும், நம்ம வந்தால் கூட அப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். ஆக மற்றதில் இல்லையான்னு சொல்லக்கூடாது. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.